என்ன இருளாண்டி, நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கா? நீ வாக்கு தவறிட்ட. அதனால நான் சொல்கிறத நீ செஞ்சு தான் ஆகணும். என்னை பற்றி உனக்கு நல்லா தெரியும்ல. தெரிஞ்சும் நீ இவ்வளோ அலட்சியமாக இருந்திருக்க. ஆனால் இனிமே நான் பொறுத்துக்க மாட்டேன். ஒன்று, பணத்தை வட்டியோடு செலுத்து. இல்லைன்னா கௌரி உடனடியாக இங்கே இருக்கும். கண்ணில் சிவப்புடனும் குரலில் கடுமையுடனும் இந்த வார்த்தைகளை வீசும் தன் எஜமானன் பரமசிவம் பிள்ளையை விழிகளில் நீர் திரையிட சற்றே தலையை நிமிர்த்தி அவரை நேருக்கு நேர் நோக்க முயன்று தோற்றுப்போனான். வார்த்தைகள் வாய்க்குள்ளேயே அசை போட்டனவே அன்றி குரல் எழும்பவில்லை. என்னடா, என்ன புண்ணாக்கம் முழுங்கின மாதிரி வாயடிச்சு போயிட்டியா? சொன்னதெல்லாம் காதில் விழுந்ததில்ல. போகிக்கு இன்னும் 2 நாள் இருக்குது. அதுக்குள்ளே எல்லாத்தையும் நேர் பண்ணிடு. இல்லைன்னா கௌரியை நானே வலுக்கட்டாயமாக இழுத்துட்டு வர வேண்டியிருக்கும். அழுத்தமாக சொல்லிவிட்டு அவர் உள்ளே மறைந்தார். இருளாண்டியின் மனசு வேதனையில் துடித்தது. அதற்கு காரணம் அவனுடைய கௌரி தான். கௌரி வேறு யாருமல்ல, அவனுடைய செல்ல பசுதான். அதை அவன்தான் பெற்ற பெண்ணுக்கும் மேலாக கருதி ஆசையுடனும் பாசத்துடனும் வளர்த்து வந்தான். நல்ல கறவை பசு. பணையார் வீட்டுக்கு 2 வேளையும் பால் அவன்தான் கொடுத்து வந்தான். அது போக எஞ்சியதை அந்த கிராமத்தில் இருக்கும் ஒரு தேநீர் விடுதிக்கு கொடுத்து விடுவான். மாட்டு வண்டி ஓட்டுவான், மரமேறுவான். ஏதோ தன் குடும்பத்துடன் நிம்மதியாக காலத்தை கழித்து வந்தான். திடீரென்று இருளாண்டியின் மனைவிக்கு பிரசவத்தில் சிக்கல் ஏற்பட்டதால் டவுன் ஆஸ்பத்திரியில் சேர்க்க வேண்டியதாயிற்று. குழந்தையை அறுவை சிகிச்சை செய்து எடுத்ததில் பணம் தண்ணீராய் கரைந்தது. அதற்காக பண்ணையாரிடமிருந்து பெற்ற கடன்தான் இன்று மலையாக அவன் முன்னே நின்று அவனை பயமுறுத்தியது. முதல் வருடம் வரை வட்டியை, அதாவது கந்துவட்டி விகிதத்தில்தான் செலுத்திவிட்டான். ஆனால் கடந்த 6 மாதங்களாக அவனால் வட்டியை செலுத்த இயலவில்லை. பண்ணையாரும் அவனிடம் இரக்கம் காட்டவில்லை. அது மட்டுமா, அவனிடம் இருக்கும் ஒரே சொத்தான கௌரியையும் தனக்கு சொந்தமாக்க நினைக்கிறார். என்ன செய்வான் இருளாண்டி? எத்தனைதான் அரசு ஏழைகளுக்காகவும் தாழ்த்தப்பட்டவர்களுக்காகவும் சலுகைகள் அளித்திருந்தாலும் அதை பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் மிகவும் சிக்கலாக இருக்கின்றனவே. இப்படிப்பட்ட துயரங்களில் இருந்து எப்பொழுதுதான் எனக்கு விடிவு கிடைக்குமோ? மறுநாள் வழக்கம் போல் பண்ணையார் வீட்டு தோட்ட பராமரிப்புக்காக சென்றான். அங்கே தன் பேர குழந்தையுடன் அவர் பேசிக்கொண்டிருந்ததை எதேச்சியாக கேட்டான். அந்த பையன் சுமார் 7 வயது இருக்கும். அமெரிக்காவில் இருக்கிறான். பண்ணையாரின் பையனுக்கும் மருமகளுக்கும் அலுவலகத்தில் விடுப்பு எடுக்க முடியாததால் தங்கள் பையனை மட்டும் பொங்கல் பண்டிகை கொண்டாட அனுப்பி வைத்திருந்தார்கள். ஏன் தாத்தா, போகி அன்னைக்கு வேண்டாத பொருள்களையெல்லாம் எரிக்க வேண்டும் என்று பாட்டி சொல்கிறார்களே? அதுவா பேராண்டி, ஒவ்வொரு வருஷமும் முக்கியமாக கிராமத்தில் இருப்பவர்கள் பொங்கல் சமயத்தில் வீட்டை சுத்தம் செய்வார்கள், சுண்ணாம்பு அடிப்பார்கள். அப்பொழுது வேண்டாத பொருள்களை தீயிட்டு கொளுத்துவார்கள். இதற்கு பல காரணங்கள் கூறலாம். அதாவது, மார்கழி மாதம் முடியும் நேரம் நல்ல குளிர் இருக்கும். அதை போக்குவதற்கு தீ மூட்டி குளிர் காயலாம். இன்னொரு விதமாக பார்த்தோமானால், நம் மனதில் உள்ள துர்குணங்கள், அதாவது கோபம், பொறாமை, பிறர்க்கு எல்லா வகையும் துன்பம் தருதல், பிறருடைய ஏழ்மையை கண்டு இரக்கப்படாதது, திருட்டு, பொய்ப்புரட்டு போன்றவற்றை தீயிலிட்டு பொசுக்குவது போல் நம் மனத்திலிருந்து அகற்ற வேண்டும். ஆனால் இந்நாட்களில் யாரும் பண்டிகைகளின் தத்துவங்களை புரிந்து கொள்வதும் இல்லை, விமரிசையாகவும் அக்கறையோடும் கொண்டாடுவதும் இல்லை. எல்லோரும் விடிந்ததும் விடியாதுமாக தொலைக்காட்சி பெட்டியுடன் ஐக்கியமாகி விடுகிறார்கள். என்ன செய்வது? நல்ல விஷயங்களை யாரும் காதில் போட்டுக்கொள்வதும் இல்லை, கடைப்பிடிப்பதும் இல்லை. சரி சரி, நீ போய் சாப்பிடுப்பா, நேரமாகிவிட்டது. கேட்டுக்கொண்டிருந்த இருளாண்டி தனக்குள்ளேயே விரக்தியாக சிரித்து கொண்டான். அடுத்த 2 நாட்களுக்குள் அவனால் பணத்தை புரட்ட முடியவில்லை. எனவே பொங்கல் அன்று காலையில் கௌரியை ஓட்டி கொண்டு வந்து பண்ணையார் வீட்டு தொழுவத்தில் கட்டிவிட்டான். தன் எஜமானனிடம், ஐயா, என் பெண்ணை போல வளர்த்து வருகிறேன். இனிமே நீங்கள் தாயா இதுக்கு எல்லாம். முடிக்கும் முன் இடுப்பு துண்டை அவிழ்த்து வாயை பொத்தி கொண்டான். நல்ல நாள் அதுவுமா ஏண்டா அடற? இங்கே இருந்தாலும் அதை பராமரிக்கிற வேலை ஒன்னது தானே. அப்புறம் என்ன? நீ இல்லாத நேரத்தில் மாறி பார்த்துக்க போகிறான். சும்மா நீலி கண்ணீர் வடிக்காமல் வேலையை பாரு. பொறிந்து தள்ளிவிட்டு போய்விட்டார். இருளாண்டியின் துக்கம் சொல்லி மாளாது. அதை அன்போடு தடவி கொடுத்தான். ஒரு பிடி வைக்கோலை எடுத்து சாப்பிட கொடுத்தான். பின்பு மனதில்லாமல் அவ்விடத்தை விட்டு தன் வீடு சென்றான். ஒரு 3-4 மணி நேரம் கழித்து கௌரி அம்மா அம்மா என்று ஓயாமல் கத்த ஆரம்பித்து விட்டது. பராமரிக்கும் மாரியிடம் சண்டித்தனம் செய்தது. பின்னங்கால்களால் அவனை உதைத்தது.
அதன் கண்களில் ஈரம். கத்தல் ஓயவே இல்லை. பண்ணையாருக்கும் ஒன்றும் புரியவில்லை. பேரன் கைலாஷும் வாசலுக்கும் கொல்லைக்கும் நடந்து நடந்து அது கத்துவதை வேடிக்கை பார்த்தான். ஏதோ இம்சையாக தோன்றியது. ஏற்கனவே அவன் உற்சாகமாக இல்லை. பொங்கல் பண்டிகையை பேரனோடு கொண்டாடுவதில் தாத்தாவுக்கும் பாட்டிக்கும் இருந்த மகிழ்ச்சி அவனுக்கு இல்லை. ஏதோ பறி கொடுத்தவன் போல்தான் இருந்தான். அதிலே கௌரியின் புலம்பல் வேறு. அந்த நேரம் பார்த்து அலைபேசி ஒலித்தது. எடுத்தான். உடனே அவன் கண்களில் மகிழ்ச்சி பூக்கள். பேசியது அவனுடைய அம்மா. சரளமாக ஆங்கிலத்திலும் நடுநடுவே தமிழிலும் உரையாடினான். அதில் பண்ணையாரின் காதில் விழுந்தவை, மம்மி, என்னதான் தாத்தா பாட்டி வீட்டில் அவங்க கூட சந்தோஷமாக இருந்தாலும் ஃபெஸ்டிவல் டைமில் உங்கள் 2 பேரையும் மிஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குமா? நெக்ஸ்ட் டைம்லேருந்து நீங்களும் இங்கே வந்துடுங்க, இல்லைன்னா தாத்தா பாட்டி அங்கே வந்துடட்டும். ஸோ தட் நீங்களும் உங்கள் மம்மி டாடியை பிரிய வேண்டாம், அவங்களும் அவங்க குழந்தைங்களை பிரிய வேண்டாம். ஓகே தானே? மேற்கொண்டு அவன் அலைபேசி உரையாடல் வேறு விஷயங்கள் பற்றி தொடர்ந்தது. அதாவது 2 நாட்கள் முன்பு போகி பண்டிகையை பற்றியும் அன்று பொருள்களை தீயிலிட்டு கொளுத்துவதற்கான காரணம் பற்றியும் தாத்தாவிடம் தான் கற்றுக்கொண்டவைகளை அம்மாவிடம் ஒரு வரி விடாமல் ஒப்புவித்தான். பண்ணையாருக்கு யாரோ தன்னை பொட்டில் அறைந்தது போல் தோன்றியது. உடனே, ஏ மாறி, போய் சட்டுன்னு இலாண்டி அழிச்சுன்னு வாடா. அவன் சென்றதும் நிம்மதி பெருமூச்சு விட்டார் பண்ணையார்.